விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த த்ரில் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்றதுல இல்லை. அதுதான் உளவியல் ரீதியான, அரசியல் ரீதியான, கள அளவிலான யதார்த்தமாக இருக்கு. விஜய் ஸ்டாலின் ரெண்டு பேரும் எதிரெதிர் முனைகளில் நின்று ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்ற அந்த கோதாவில் இறங்குறதுன்றது, விஜய் வந்து ஸ்டாலினை வில்லனாக சித்தரிக்கிறாரு, ஸ்டாலின் வந்து விஜயை ஒரு நண்பனாக சித்தரிக்கிறாரு. இப்போ பாருங்க, அங்கே வந்து அந்த அந்த எதிர்ப்புன்றது ஷார்ப்பாக ஆக மாட்டேங்குது, மக்கள்கிட்ட அது எடுபடலை. அதில் ஆனால் இதுக்கு பதிலாக விஜய் வெர்சஸ் உதயின்னு இருந்ததுன்னு வச்சுக்கிறோம், உடனே கிளிக் ஆகிருக்குங்க. யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்றது இம்மீடியட்டாகவே யார் வேணாலும் சொல்ல முடியும். அதனுடைய ரிசல்ட்டுமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தான். ஆப்வியஸ்லி அது வந்து விஜய்க்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஆனால் திமுகவுலையும் பார்த்தீங்கன்னா உதயை முன்னிறுத்தலை. அதாவது விஜய்க்கு போட்டியாக உதயை கொண்டு வரல. அவங்க விஜய்க்கு போட்டியாக யாரையுமே அவங்க முன்னிறுத்தலை இது வரைக்கும். அது 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 அவங்களுடைய அந்த திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் எந்த அளவிற்கு ப்ரெஷர் கொடுக்குறாரோ அதுக்கு இந்த திமுக சைட்லேருந்து ஸ்டாலினை ஒரு வில்லனாகவோ விக்டிமாகவோ ஹீரோவாகவோ கொண்டு வர்றதுக்கு அவங்க அதை தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, விஜயினுடைய இந்த பேச்சு இருக்குது இல்லையா, பைப்போலார் நரேட்டிவ், அது மக்கள்கிட்ட இன்னும் போய் ஜெல் ஆகலை, செட் ஆகலை, ரீச் ஆகலை. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடியதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயினுடைய அவர் காட்டக்கூடிய அந்த ஆவேசத்துக்கு ஈக்குவலாக இந்த சைடில் இருந்து ஆவேசமாக வரல. அதாவது ஹீரோ வில்லனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு வேவ் லெங்த்தில் மோதும் போது தான் அங்கே வந்து கிளைமேக்ஸை நெருங்க முடியும். இப்போ எப்படின்னா, இவர் அப்படியே உணர்ச்சி புலம்பாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எரிமலையாக வெடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கூலாக வந்து ஒரு பனிப்பாறை மாதிரி இருக்குது, ஒரு அண்டார்டிகா சிச்சுவேஷன் மாதிரி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இது ரெண்டும் எப்படி ஹீரோ வில்லனாக வர முடியும்? அந்த அந்த மாதிரியான ஒரு நேரட்டிவை இன்னுமே அது முழுசாக அந்த கதை ஆடல் உருவாகிறதுக்கு டைம் எடுக்கும். இது தேர்தலுக்கு முன்னாடி இது செட் ஆகிருமா அப்படின்றதே கூட பல காரணிகளை முன்விட்டு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அது டேக் ஆஃப் ஆகலை.